சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். நமக்கு தெரியாமலே எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக், அது ஒரு தவறை நம்ம செய்கிறோம்னு நம்ம உணர்றோமா? அவ்வளோ ஒரு அருமையாக போட்டிருக்கு, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசாதுருங்க. அப்படியே சகோதரனுக்கு விரோதமாய் பேசி சகோதரனை நம்ம குற்றப்படுத்தினோம்னா என்ன செய்யறோமா? நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி, நியாயப்பிரமாணம் என்னது? கடவுள் கொடுத்த கற்பனைகள் இல்லையா? அதை நம்ம என்ன செய்யறோமா? நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம ஓய்வு நாள் ஃபாலோ பண்றோம், தாய் தப்பனை கணம் பண்றோம், 10 கற்பனையும் கடவுளை மாத்திரம் தான் நம்ம வணங்குறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளை அறியாமலே தினமும் நாம் விழுந்து போகிறது சின்ன விஷயம்தான், சின்ன ஒரு காரியம்தான். என்ன சொல்லுது? நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனா இராமல் அதற்கு நியாயாதிபதியா இருப்பாய். அந்த ரைட்ஸ் நமக்கு கொடுத்தது யாரு? அடுத்த வசனம் பாருங்க. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் அல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்?